தேனியில் லோடு இறக்கியாச்சு. பயங்கர வேர்வை, வேலை செய்யறதுக்குள்ளே செத்து பொழைச்சாச்சு. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம நம்பியூர்லேருந்து வாட்டர் ஹவுஸ் ஏற்றிட்டு சின்ன தாராபுரம் தேனி நைட்டு கிளம்பியாச்சு. வாங்க மக்களே, எப்படி நைட் ரைடுன்னு பார்ப்போம். கிளம்பலாங்களா? வாங்க போவோம் மக்களே. ஒரு வழியாக நம்பியூரில் டீசல் அடித்தாச்சு. நம்ம தலைவர் தான் அடித்தார். நீ கிளம்ப வேண்டியதை ஃபுல்லாகிடுதா தலைவரை? சரி வா போகலாம் தேனி வரை. மக்களே, ஒரு வழியாக நம்பியூரில் டீசல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கெட்டிச்சவியூர் குன்னத்தூர் வழி. இப்போ தான் நம்பியூர் ரவுண்டானா அப்படியே போயிட்டுருக்குறோம் மக்களே. நம்பியூர்லேருந்து நம்ம கெட்டிச்சவியூர் ரீச் பண்ணியாச்சு. அடுத்தது குன்னத்தூர், ஊத்துக்குழி, காங்கயம். மக்களே, தூங்கலான்னு பார்த்தேன். சரி பேக்கரி இருக்குது ஐயங்கார், போய் டீயை குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அப்புறம் படுத்துக்கலாம். காங்கை லைனில் வாங்க டீ சாப்பிடலாம். ஐயங்கார் பேக்கரி மக்களே. ஐயங்கார் பேக்கரியில் டீ சாப்பிட நிறுத்தியாச்சு. செங்கப்பள்ளி பிரிவு. வாங்க டீ சாப்பிடுவோம் மக்களே. டைம் கரெக்டாக 12:50. வாங்க அப்புறம் டீ சாப்பிடலாம். அப்பா சூப்பராக இருக்குது. இந்த பேக்கரியில் இராணுவ வீரர் வந்தால் எல்லாமே ஃப்ரீயா. அவங்க என்ன சாப்பிட்டாலும் ஃப்ரீயா மக்களே. செங்கப்பள்ளியில் ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே ஊத்துக்குள்ளே ரீச் பண்ணிட்டோம். உனக்கு அடுத்தது காங்கயம். டீ சாப்பிட்டதுனால கொஞ்சம் தூக்கம் வரல. நம்ம அப்படியே டீ சாப்பிட்டுங்காட்டி கொஞ்சம் ஊக்கமாயிட்டோம். தூக்கம் வரல, தூக்கம் வந்துச்சு. சரி தூங்கலான்னு பார்த்தேன் செங்கப்பள்ளியிலேயே. சரி டீ கடை இருந்துச்சு. சரி இங்கேயே படுக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் தூரம் போய்க்கலாம். ஏன்னா நைட்டு காலையில் தான் கேரளாவிலேருந்து வந்தேன்னா ஒரே டயர்டு மக்களே. டைம் கரெக்டாக 1:45. படியூர் தாண்டி நிறுத்திட்டேன். ரொம்ப முடியல. நீட்டாக படுத்தாச்சு. நல்லா தூங்கி எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம் மக்களே. நேற்று கேரளா போயிட்டு காலையில் தான் வந்தேன்னா நல்லா தூக்கம், டயர்டு, அதனால படுத்தாச்சு. குட் நைட் மக்களே. மக்களே, டைம் கரெக்டாக 4:20. நாம் காங்கேயம் ரீச் பண்ணிட்டோம். நீ அடுத்தது ஊதியூரில் போய் ஒரு பாயிண்ட் இறக்கிட்டு அப்படியே தென்னிலை, அப்புறம் சின்னத்தாராபுரம், அப்புறம் தான் லாஸ்ட்டு தேனி மக்களே. டைம் கரெக்டாக 4:30. நாம் இப்போ காங்கேயம் ரீச் பண்ணிட்டோம். சரி காலையில் ஒரு டீயை போடுவோம், அப்புறம் சைக்கலான்னு டீ கடைக்கு போகிறோம். வாங்க டீ சாப்பிடலாம். மக்களே, ஒரு வழியாக ஊதியூரில் லோடு இருக்கிற பாயிண்ட் வந்துட்டோம். பக்கமாக இன்னொரு 1/2 கிலோமீட்டர் தான். இங்கே லோடு இறக்கிட்டு அப்படியே வெள்ளா கோயில் போய் தென்னிலை பக்கமாக போய் இறக்கிட்டு அப்புறம் சின்னத்தாராபுரம் அதை இறக்கிட்டு அப்படியே தேனி மக்களே. டைம் கரெக்டாக 5:50. நாம் வெள்ளா கோயில் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது தென்னிலை, அடுத்தது சின்னத்தாராபுரம். அங்கே லோடு இறக்கிட்டு அப்படியே தேனி கிளம்பிடலாம். இன்றைக்கி வெயில் தரமாக வரும்னு நினைக்கிறேன் மக்களே. தென்னிலை ரீச் பண்ணி ஒரு தோட்டத்துக்கு இறக்க போயிட்டுருக்கோம். ரோடு வந்து சிறப்பாக இருக்குது. ரோடே கிடையாது, பயங்கரமாக இருக்குது. குழியாக இருக்குது மக்களே. இங்கே கூடலூர் தென்னிலைக்கு பக்கத்தால் லோடு இறக்கியாச்சு. இனி நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இங்கே பூரா ஆடுதான் மேய்க்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஆட்டுப்பட்டி. வேறு விவசாயமெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லை, பாவம் பற்றாக்குறை. சரி லோடு இறக்கியாச்சு. இனி நம்ம சின்னத்தாராபுரம் கிளம்பிகிட்ருக்கோம் மக்களே. ஒரு வழியாக சின்னத்தாராபுரம் வந்துட்டோம். இனி இங்கே இறக்கிட்டு அப்படியே தாராபுரம் போய் அப்படியே தேனி. டைம் கரெக்டாக 8 மணி. நம்ம இப்போ சின்னத்தாராபுரத்தில் இருக்கிறோம். லோடு இருக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஆள் வரும். அதுக்குள்ளே சாப்பிட்டுக்கலான்னு ஒரு கடைக்கு போயிட்டுருக்கேன். வாங்க சாப்பிடலாம் மக்களை. காலையில் சாப்பாடு ஆணையன் ஊத்தப்பா. வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது மக்களே. சின்னத்தாராபுரத்தில் லோடு இறக்கியாச்சு. கம்மி தான், ஒரு 4-5 லிட்டர் வேறு வந்திருக்கு. அப்படியே கிளம்பிட்ட மக்களே. அப்படியே உனக்கு தேனி தான். வெயில் இப்போ வர ஆரம்பிக்குது பாருங்கள். சின்னத்தாராபுரத்துலேருந்து கிளம்பியாச்சு தேனி.
சின்னத்தாராபுரத்துலேருந்து நம்ம இப்போ கள்ளிமந்தை பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு காத்தாடி பாருங்க எவ்வளோ அழகாக சுற்றுன்னு. மக்களே கள்ளிமந்தையை ரீச் பண்ணி நம்ம ஒட்டஞ்சத்திரம் போயிட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு மாட்டு வண்டி பாருங்க எவ்வளோ அழகாக போகுதுன்னு. ரோட்டில் மாட்டு வண்டி பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இன்றைக்கி கள்ளிமந்தயத்தில் கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வருதுன்னு டீ சாப்பிட்லான்னு நிறுத்தினேன். டீ சாப்பிட்லான்னு நிறுத்திட்டு போய் டீ சாப்பிட்லான்ட்டு ஒரு போண்டா சாப்பிட்டேன். சாப்பிட்ருக்கையில் ஒரு ஐயா வந்தார். பசிக்குதுன்னு சாப்பிட கேட்டார். போண்டா வாங்கி கொடுத்தேன், சாப்பிட்டாரு. இன்னொன்று வேணும்னு கேட்டார். அவருக்கு வாய் பேச முடியல பாவம், சேடை பண்ணார். மறுபடியும் ஒன்று வாங்கி கொடுத்தேன், சாப்பிட்டாரு. டீ சாப்பிடுங்க ஐயாண்ணே வேண்டான்ட்டாரு, கையாட்டினாரு வேண்டான்னு. சரின்ட்டு 2 போண்டாவே போதுமான்னு கேட்டேன். போதும் அப்படின்னாரு. அப்புறம் நானும் போய் பில்லை கொடுத்துட்டு சேஞ்சு கொடுத்தாங்க ஒரு 20 ரூபா. அதை அவர் கையில் கொடுக்குற வாங்கவே மாட்டேன்ட்டார். வேண்டவே வேண்டாம் அப்படின்னாரு. ரொம்ப அவர் வந்து பசிக்குதுன்னு மட்டும்தான் நம்மக்கிட்ட சாப்பிட ஏதோ கேட்டிருக்காரு. அவர் பரவாயில்ல, வேறு லெவல். பணம் கொடுத்ததுக்கு வாங்கலை மனுஷன். கடவுள் மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் பார்த்ததில் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எத்தனையோ பேர் எப்படியோ இருக்காங்க. ஆனால் அவர் வந்து நம்மளுக்கு பணம் வேண்டாம், பசிக்கு மட்டும் உணவு தேவை அப்படிங்கிறத மட்டும் ஒரு உதாரணம் அவர் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு மக்களே யார் பசிக்குதுனாலும் ஏதாவது வாங்கி கொடுங்க. அது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு அது நம்மளுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளை வச்சிருக்கும் உதவி பண்ணுறது. பசிக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் உதவலாம். பசின்னு மட்டும்தான் கேட்டார். அவருக்கு ஒரு கை வராது. ஆனால் அவர் நினச்சிருந்த வர்றவங்க போகிறவங்ககிட்ட எல்லாம் 10, 20 வாங்கி அவர் இருக்கலாம். ஆனால் அவர் வந்து அதுக்கு ஆசைப்படலை. எனக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வேணும், எனக்கு பணம் தேவையில்லை அப்படிங்கிட்டு ஆள் கெத்தாக உட்காந்துருக்காரு. கடவுளை பார்த்த மாதிரி இருந்துச்சு மக்களே இன்னைக்கு அவரை நான் பார்த்ததில். சரி மக்களே, அப்படியே கிளம்பியாச்சு. ஒட்டஞ்சத்திரம் பக்கமாக ரீச் பண்ணிட்டோம் மக்களே. ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணி செம்பட்டி போயிட்டு இருக்கா. இந்த மலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூச்செடிகள்லாம் பாருங்கள் மக்களே. ஒட்டஞ்சத்திரம் தாண்டி அப்படியே செம்பட்டி போயிட்டு இருக்கான். சரி, மதிய சாப்பாடு 12 மதிய சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். சரி, நம்ம அண்ணங்கிட்ட கொய்யாக்காய் வாங்கிடலாம் அப்படின்ட்டு நிறுத்துறேன். மதிய சாப்பாடு இன்றைக்கி கொய்யாக்காய். வாங்க மக்களே சாப்பிடுவோம். கொய்யாக்காய் சூப்பராக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஓரளவுக்கு பழம் காய் 2 கலந்து ஒன்று. மதிய சாப்பாடு கொய்யா பழம் தான் இன்றைக்கி வாங்கிக்கிறோம். சாப்பாடு இல்லை, சூப்பராக இருக்குது. கலர் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது. செங்கொய்யா வேறு லெவல், சூப்பராக இருக்கு. சரி, அப்படியே போக சாப்பிட்டுக்கலாம் மக்களே. செம்பட்டி ரீச் பண்ணி இப்போ தேனி ரோட்டில் போயிட்டுருக்கோம். இனி அடுத்தது வத்தலக்குண்டு, பெரியகுளம், தேனி. வெயில் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது மக்களே. ஒரு வழியாக பெரியகுளம் பிரிவு வந்துட்டோம். பெரியகுளம் இன்னொரு 4 கிலோமீட்டர் ரைட்டில். பெரியகுளம் போய் லோடு இறக்கிட்டு அப்படியே தேனியில் ஒரு 2 பாயிண்ட்டு லோடு இறக்குனா ரிட்டர்ன் திரும்ப வேண்டியதான் நம்பியூர் மக்களே. பெரியகுளம் இன்னொரு 3 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. புளிய மரம் 2 சைடு ரோட்டில் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. ஒரு வழியாக பெரியகுளத்தில் லோடு இறக்கியாச்சும் நீ அடுத்தது தேனி போயிட்டுருக்கோம். வெயில் தரமாக இருக்குதுங்க பெரியகுளம் மக்களே. டைம் கரெக்டாக 1:30 தேனி ரீச் பண்ணிட்டோம். லெஃப்ட் கட் பண்ணால் தேனி 6 கிலோமீட்டர். போய் லோடு இறக்கிட்டு ரிட்டர்ன் கிளம்ப வேண்டியது. எப்படியும் 4 மணிக்குள்ளே ரிட்டர்ன் திரும்பிடலான்னு நினைக்கிறேன் மக்களே. தேனியில் லோடு இறக்கிட்டு இருக்கிறோம். பயங்கர வெயில், வேத்து கொட்டுது சாமி, இன்னும் முடியல. லோடு இறக்கியாச்சு தேனியில் லோடு இறக்கியாச்சு. பயங்கர வேர்வை, வேலை செய்யறதுக்குள்ளே செத்து பொழைச்சாச்சு. எங்கேயாவது போய் ஆற்றுல போய் குளிச்சுட்டு நீ கிளம்பணும் மக்களே. தேனியில் லோடு இறக்கிட்டு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.